மீட்டிங்ஸ், அவுட்டிங் எல்லாம் நல்ல காரியம்தான். ஆனா நீங்க அடிக்கடி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்ல ஒரு சொந்தக்கார வீட்டுக்கோ நீங்க போகும்பொழுது ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இந்த இடத்துல ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. நான் காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு ஒரு அலைன்ஸ் வந்தது. அப்ப என்னோட மாமியார் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டுக்குள்ள வந்தோடனே நான் அவங்ககிட்ட கேக்குறேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அப்போ என்னோட அப்பா என்ன கண்ணை இப்படி காமிச்சு அப்படின்னு சொன்னாரு. என்னை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் அமைதியாயிட்டேன். அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்பா இப்படி அப்படின்னு சொன்னாரு, அப்படி சொல்லக்கூடாதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, அப்பா சொன்னாரு, இது மாதிரி சொல்லக்கூடாது, இது மாதிரி கேட்க கூடாது, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க கூடாது. அவங்க சாப்பிடாம இருந்தா கூட நம்ம இப்படி கேட்கும் பொழுது சாப்பிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க சாப்பிட்டே இருந்தா கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம சாப்பாடு கொடுக்கணும், நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அப்படின்னு சொன்னது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஷார்ட்ஸ் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் இந்த என்னோட அப்பா சொன்னது ஞாபகம் வந்தோடனே நான் அழுதுட்டேன். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு இப்படி சொல்லதுனாலதான் இன்னைக்கும் நம்ம வீட்டுக்கு யாராச்சும் நம்ம வீட்டுல வந்தாங்கன்னா நம்ம அவங்கள உபசரிக்க நமக்கு தெரியுது. அதே போல நம்முடைய ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம சொந்த பந்தங்களுக்கும் இதை தெரியாதவங்களுக்கும் நீங்க இதை சொல்லி கொடுங்க. தெரியலையும் இந்த விஷயத்த பத்தி ஷேர் பண்ணுங்க. அதே போல உங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் சந்தோஷத்தோடு உங்ககிட்ட இருக்கிற நல்ல சிரிப்பு முகத்தோடு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் அது பிளெஸிங். அதனால நானும் இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணிருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? அப்ப நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.